ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வடிவும் மாரியும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுடர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே வடிவு பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அத்தை மாமாலாம் இருக்காங்க, எடுத்துகிட்டு போயிட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுடரும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுகன்யா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. என்ன புது மருமகளுக்கு காஃபி கொடுக்க சொல்லி வேலை வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா சுகன்யா அப்படின்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக கிச்சன் கல் மேலே ஏறி உட்காந்துக்கின்னு என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுடர் பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சுடர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா டே குமாரு குமாருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படின்றாங்க. என்னன்னு தெரியலடா சுடர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்றாங்க. கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா மாறி வடிவு சுகன்யான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். டே ஃபஸ்ட்டு நீ அவன் சுடரோட அம்மாவுக்கு சொல்லிடுறா, அதுக்கப்புறம் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா ஏற்கனவே அத்தை வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமாரும் கால் பண்ணி சொல்கிறாங்க. ஐயோ என் பொண்ணை என்ன பண்ணீங்க, 2 நாளாக சாப்பாடு போட்டிங்களா இல்லையா, என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடரோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா மயில்கிட்ட இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நாள் தான் டாக்டர் ஆச்சு அப்படின்றாங்க. என்ன உங்கள் வீட்டில் அன்றைக்கி ஏற்கனவே நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, அப்போவே நான் நடந்த விஷயத்த உங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், ஏன் உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு சொல்லலையா, எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, பிரச்சனையை சரி பண்ணாமல் எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு சுடர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு டாக்டர் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ பாருமா உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால உன்னால் குழந்தைய பெற்றுக்க முடியாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னால குழந்தை பெற்றுக்க முடியும், கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடர் ஷாக் ஆகி கேட்குறாங்க. உங்களோட ஃபேமிலி வர சொல்லுங்க, நான் உங்க ஃபேமிலி கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.